நம்ம ஒரு பேன் எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் 2 டீஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கிராம்பு 3 ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை 3 துண்டு, ஏலக்காய் 1 துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து வதக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு 10 பல்லுக்கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா பச்சை மிளகா அதுவும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அண்ட் இதை வதக்கிட்டு நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அந்த பூண்டில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும் இல்லையா, அது அளவுக்கு வதக்குனா போதும். வதங்கிடுச்சு, இந்த அளவே போதும். இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருந்தால் ஓகே தான். பெரிய வெங்காயம் இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். 50% வதக்கினா போதும். அது வதங்கின அப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ வதங்குறதுக்கு வேணும்னா கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா, ஸோ அதனால் இப்போது இது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, தக்காளி ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியை ஆட் பண்ணி இது வந்து ஒரு 50% அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. அது வதங்கின அப்புறம் இதில் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இதை வந்து வதக்குறது தான். அப்புறமாலாம் நம்ம பேஸ்ட் அரைச்சிட்டுலாம் வதக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் இது வதங்கின அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வதங்கினாலே போதும். அதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, இது வதங்கட்டும் நல்லா. இப்போ வந்து வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பேஸ்ட் அரைச்சா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு தனியாக ஒரு பேன் எடுத்துக்கணும். அந்த பேனில் கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றிக்கணும். அதாவது 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆன அப்புறம் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சோம்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இலை இருக்கு இல்லையா, பே லீஃப், அது வந்து கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகாய் 1 தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இது பெரிய வெங்காயம் தான். இது 1 ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கலர் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கலாம். இப்போ வேணும்னா நம்ம வந்து இதுக்கு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா. ஸோ அதனால் இது இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இதில் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் நான் நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணுறது ஆப்ஷனலான விஷயந்தான். நான் கொஞ்சமாக பொட்டேட்டோ மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். பட் போட்டால் நல்லா தான் இருக்கும், ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 10 minutes அளவுக்கு வதக்கிட்டு அதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுமோ அந்த மசாலாஸ்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஆல்ரெடி வதக்கும் போது இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து ரொம்ப பேசிக்கான மசாலாஸ்லாம் இருக்குல்ல, அது மட்டும்தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
ஓகே, இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், பச்சை மிளகாயெலாம் போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். இது மட்டும்தான் இதில் நம்ம ஆட் பண்ணது. இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடணும். அந்த ஸ்மெல் போகிறதுக்காக மட்டும்தான். இப்போது இதில் வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். ஒரு 1 கிளாஸ் அளவு ஊற்றினாலே போதும். ஊற்றியாச்சு. இப்போ இது மட்டும் கொதிச்சா போதும், அந்த ஸ்மெல் போயிடும். இப்போது வந்து இது வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிற ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு கொதிச்சிரும். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட், அதை வந்து இதில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம நிறையாவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இது கொஞ்சம் லிக்யூட் மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாக வேண்டாம். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. மேபி கட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். பொட்டேட்டோ வேகணும். 20 மினிட்ஸ் கண்டிப்பாக அது கொதிக்கணும். 15 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும், பேலன்ஸ் 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டு அது மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த